இஞ்ச கண்டிகளே, புதினம் தெரியுமோ, புதினம் தெரியுமோ? சண்முகத்தையும் காணையில யார் பிள்ளைய வாரது? வாடி உள்ள உன்னையும் கன நாளா காணையில புதினம் கேட்கிறனியே. ஓமையா, நேற்று பாட்டோட தொடங்கினியல், இன்றைக்கும் ஒரு பாட்டோட தொடங்கி புதினத்தை சொல்லுங்கோவன். கேட்டுவிட்டு போறேன். பாட்டை சொல்லுங்கோ, கரோக்கிய போட்டு தாரேன். எடி உள்ள நீயும் விடுற இல்ல போல. கல்லறி வாங்கி தரதான் பாக்குறேன். பவளம் இப்ப வந்தா முகத்தை சுழிப்பால் அடி உள்ள. சரி சரி, ஒரு வரிதான் பாடுவேன். அங்கால புதினம் சொல்ல வேணும். ஏதோ அந்த மியூசிக்க போடடி உள்ள. ஓமையா, திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. எங்கட தமிழ் கட்சிகள் எல்லாம் பல கூறா பிரிஞ்சு போட்டு தண்டு இஞ்ச உள்ளவைக்கு மட்டுமல்ல, இப்ப மோடிக்கும் கூட தெரிஞ்சு போட்டுது. மோடியை எங்கட தமிழ் கட்சி தலைவர்மார் சந்திச்சவையல்லோ. அப்ப கொஞ்ச நேரம்தான் இவையோட சந்திக்க அவர் டைம் கொடுத்தவர். அந்த நேரத்துக்குள்ள இவை என்னத்தை பெருசா சொல்ல முடியும்? வழக்கமான அரசியல் அமைப்பு சமஷ்டி என்ற பல்லவியை மட்டும் பாடி போட்டு படம் எடுத்து கொண்டும் வந்துட்டினான். அந்த படம் எடுக்கிறதுலதான் ஆர் மோடிக்கு பக்கத்துல நிக்கிறதண்டு சின்ன பிள்ளைகள் மாதிரி பெரும் போட்டியா. வீட்டு கட்சி என்ற உடையார் முதலே ஓடி போய் மோடியின் வலப்பக்கமாக நின்றுட்டார். இப்ப இடப்பக்கம் மோடியோட முட்டி கொண்டு நிக்கிறது ரெண்டு சங்கீத கதிர மாதிரி. எல்லாரும் ரவுண்ட் அடிக்க மட்ட கலப்பு எம்பி போய் நின்றுட்டாரா. உண்மையில ஒரு பக்கம் வீட்டு கட்சிக்காரர் நின்றதால இன்னொரு பக்கம் வேறையொரு கட்சி தலைவரை நிற்பாட்டுறதான் சரியாக இருக்கும். ஆனால் அந்த அரசியல் இங்கிதம் ஒன்றும் எங்கட ஆக்களுக்கு தெரியாது. மோடிக்கு பக்கத்துல நான் தான் நின்றேன் என்று படம் காட்டுறதுதான் அவைக்கு முக்கியம். அதால இடிச்சு பிடிச்சு கொண்டு அன்னதான சபையில இடம் பிடிக்கிற மாதிரி மோடிக்கு பக்கத்துல நிக்கவும் எங்கட ஆக்கள் தள்ளு முள்ளு பட்டதை பார்த்து மோடிக்கு சிரிக்கிறதா அழுகிறதா கண்டு தெரியலையா. இனிமே வீட்டு கட்சியை விட்டுட்டு தங்களை மட்டும் தனியா கூப்பிட சொல்லி மற்ற கட்சிக்காரர் பக்கத்து நாட்டு தூதரகக்காரர் என்ற காதில போட்டுட்டு வந்திருக்கிறான். வீட்டு கட்சிக்காரர் மற்ற கட்சிகளோடையும் ஒற்றுமை இல்லாமல் தங்களுக்கையும் ஒற்றுமை இல்லாமல் இருந்துதான் எல்லாத்தையும் நாசமாக்கினான். இந்த முறை உள்ளூராட்சி எலெக்ஷன்ல கூட யாழ்ப்பாணத்தை உடையாரும் கிளிநொச்சியை சடையாரும் தனித்தனியா தங்களோட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கணுமா. உடையாரின் ஏற்பாட்டில் நடக்கிற கூட்டங்களுக்கு சடையார் போறையில, அதே மாதிரி சடையாரின் கூட்டங்களுக்கு உடையார் போறையில. ஊர் 2 வட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம், வீடு 2 வட்டால் திசை காட்டிக்கும் கொண்டாட்டம் என்றது உவைக்கு ஏன் இன்னும் விளங்கியல. உதயன் பச்சை.